மின் கட்டணம் மற்றும் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் ஏராளமானோர் திரண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டணம், சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகராட்சி அலுவலகம் எதிரே அதிமுகவினர் ஏராளமானோர் திரண்டனர். அங்கு அதிமுக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் மனித சங்கிலி ஏற்படுத்தி கண்டன போராட்டம் நடத்தினர். பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து முழக்கமிட்டனர். அரியலூரில் பேருந்து நிலையம் முதல் தேரடி வரை அதிமுகவினர் மனித சங்கிலி அமைத்து போராட்டம் நடத்தினர். முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் தலைமையில் திரண்ட அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். அப்போது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதேபோல சென்னை மவுலிவாக்கம், மதுரை, விருதுநகர், சேரன் மகாதேவி, மயிலாடுதுறை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினரின் போராட்டங்கள் நடைபெற்றன.